இது மகிமை நேரம். இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய வாயிலே இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த 4வது நாளிலும் கூட நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 5:9 இவ்வாறு வாசிக்கின்றோம், அவர்கள் வாயில் உண்மை இல்லை என்று சொல்லி ஒரு எதிர்ப்பதமான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் வாயில் உண்மை இல்லை. அப்போ நம்முடைய வாயில என்னது இருக்கணும், உண்மை இருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம்ல. தாவீது கூறுகின்றார், கர்த்தாவே, என் சத்துருக்களினுடைய வாயிலே உண்மை இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆனால் நீரோ உண்மையுள்ளவர். அப்போ அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால அவர் நம்மையும் எப்படி எதிர்பார்க்கின்றார்? உண்மையுள்ள பிள்ளைகளாக நம்மையும் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாயிலே எப்போதும் உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். பொதுவாக உலக பிரகாரமான காரியங்களே, ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது பள்ளியிலேயோ பணிபுரியவர்களாக இருந்தால் நம்முடைய மேல அதிகாரிகள் நம்மை குறித்து அந்த டீச்சர் அல்லது அவங்க அந்த லேடி, அந்த சார், அவங்க சொல்றதுன்னா அவங்க கிறிஸ்டியன், அவங்க சொல்றது உண்மையாகத்தான் இருக்கும், பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்களா? நம்ம யோசித்து பார்ப்போம். பாருங்க, இல்லை நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க? எங்க அம்மா சொன்னா அது உண்மையா தான் இருக்கும், எங்க அம்மா வாயில பொய் வராது, எங்க அப்பா சொன்னா உண்மையா தான் இருக்கும், எங்க அப்பா பொய் பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சாட்சி இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே அல்லது நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே நம்மை குறித்து அந்த உண்மை என்கிற காரியத்திலே நாம் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்கின்றோமா? ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்க, ஆண்டவர் அநேக பிள்ளைகளை குறித்து வேதாகமத்திலே சாட்சி கொடுக்கின்றார். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்மை நிதானித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த உண்மை இருக்கிறதா? நம்ம நிறைய வேளைகளில் சின்ன சின்ன காரியங்கள்ல கூட நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல, நம்ம வேலை பார்க்க இடங்களிலே சின்ன சின்ன பொய்யை சொல்லிடுறோம்ல. அது பார்த்தீங்களா, நம்ம ஒருவேளை ஏதாவது ஒன்று பார்த்துருப்போம், யாரையாவது பார்த்துருப்போம், பார்த்தீங்களா இல்லை அப்படின்னு டக்குன்னு என்ன செய்யறோம், ரொம்ப ஈஸியாக போய் நம்முடைய வாழ்க்கையில வந்துடுது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கின்றார். நம் பேசுகின்ற செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும், எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனாலே என்னை நேசிக்கின்ற என்னுடைய மகன், என்னுடைய மகளும் அவ்வளோ உண்மையுள்ளவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் என்னுடைய வீட்டிலே அவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. பாருங்க, எப்படி ஒரு சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து நம்முடைய பேரை அந்த மோசேங்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு உங்களுடைய பேரை அதில் வச்சுக்கோங்க. வச்சு நீங்க வாசித்து பாருங்க. அந்த என்னாகமத்துல 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, என்னுடைய மகன் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? என் மகன் எங்க போனாலும் எந்த சூழ்நிலையும் அவள் உண்மையோடு இருப்பாள். ஒருவேளை சில வேளைகளிலே நாம் உண்மையை பேசுவதனால நமக்கு நிறைய இடையூறுகள் வரலாம். இல்லை, பார்க்கலன்னு சொல்லியிருக்கலாம், அந்த காரியத்தை நான் செய்யலைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அக்செப்ட் பண்ணிடுறோம். ஆமா, நான் தான் செஞ்சேன், நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்றதுனால நமக்கு பல தீமைகள், இடையூறுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக. அதைத்தான் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வீட்டில் அவன் எப்பவும் எங்கேயும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவரே அந்த மோசையை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்மை குறித்து நம்முடைய மேல் அதிகாரிகள், நம்முடைய வீட்டில் உள்ள நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், மனைவி, பெற்றோர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? என் மக ரொம்ப உண்மையா இருப்பா, அவளுக்கு எதுலையுமே நம்ம குற்றம் சாட்ட முடியாது என்று சொல்லி, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர் ரொம்ப உண்மையா இருப்பாங்க என்று சொல்லி நம்முடைய குடும்பத்திலே முதலாவது நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் பணிபுரிகிற இடங்களிலும் நிச்சயமாக நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். பாருங்க, அந்த அன்னைக்கு அந்த மோசையை குறித்து ஆண்டவர் அந்த சாட்சி சொன்ன உடனே, இல்லை சர்டிஃபிகேட்டை கொடுத்த உடனே அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆண்டவரே என்னை குறித்து சாட்சி கொடுத்துருக்கிற, நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். அப்போ இதே மாதிரி அந்த நம்ம அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர்
நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொன்னால், என் குடும்பத்தில் என் மகன் ரொம்ப உண்மையாக இருப்பான். எந்த காரியத்திலும், அது எந்த காரியமாக இருந்தாலும், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும், மிகப்பெரிய காரியங்களாக இருந்தாலும், எந்த பண விஷயங்கள் ஆனாலும், எல்லாவற்றிலும் அவள் உண்மை உள்ளவளாக இருப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆனால் அது எத்தனை மகிமையாக இருக்கும், அது நம் மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அன்றைக்கு மோசே நான் அதை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். மோசையை குறித்து ஆண்டவர் சொன்ன உடனே, மோசைக்கு அது குறித்து பைபிள்ல எழுதப்படலை, ஆனா நான் அப்படி கற்பனை பண்ணி பார்ப்பேன். உண்மை உள்ளவன் என்று சொன்ன உடனே நிச்சயமா மோசைக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கும், மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்ல. இந்த ஆண்டவரே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறாரே என்று சொல்லி அப்படிப்பட்ட சாட்சி அன்றைக்கு மோசே பெற்றிருந்தார் இல்லையா? இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாமும் உண்மை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இன்னும் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். மரண பரியந்தம், நம்முடைய சாகிற வரைக்கும் நீ உண்மையா இருப்பையா என்று சொன்னால் நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று அன்றைக்கு சிமிர்னா சபையை குறித்து ஆவியானவர் பேசும்போது இதை குறித்து சொல்கிறார். நீ மரண நாள் வரையிலும் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் என்று சொன்னால் அந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லுதா, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அதே வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, மரண பரியந்தம் உண்மை உள்ளவளாயிரு. அப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாடாத அந்த ஜீவ கிரீடத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது, நம்முடைய குடும்பத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது, நாம் பணிபுரிகிற இடங்களிலே உண்மை உள்ளவர்களாக வாழும் பொழுது, அந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற நாம் பேசுகின்ற, நாம் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய உண்மையை சாட்சியாக மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாக அது ஆண்டவர் நம்மை குறித்து, உலக மனிதர்களே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை குறித்து சந்தோஷப்படுவார் இல்லையா? என் பிள்ளை எவ்வளவு உண்மையா இருக்கிறா, அவ வேலை பார்க்குற இடத்துல அவருடைய மேல அதிகாரி அவளை குறித்து இப்படி புகழ்ந்து சொல்லுகிறாரே, என் பிள்ளை எவ்வளவு, ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கூட ஒரு சந்தோஷம். என்னுடைய மேலதிகாரி இப்படி என்னை குறித்து சொன்னார்ன்ற ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து இருக்கும் இல்லையா? பாருங்க, இன்னும் வேதத்துல வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம இன்னைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைச்சல்கள் காணப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மை தன்மை இல்லாமல் இருக்கலாம். அதை நம்ம அன்றைக்கு உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒருவேளை சில காரியங்களில் நான் தவறு இருப்பேன் என்று சொன்னால் என்ன மன்னிங்கப்பா. நம்ம ஏன்னா வேதவசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களிலே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே உண்மை சில காரியங்களில் நான் தவறி இருக்கிறேன், உண்மை பேசுவதிலே தவறி இருக்கிறேன், உண்மையான காரியங்களை நான் சொல்வதிலே நான் தவறி இருக்கிறேன். சில காரியங்களே மற்றவரிடத்தில் பேசும்போது நம்ம அதிகமாக ஒருவேளை சில காரியங்களை குறித்து பேசும்போது உண்மை இல்லாத காரியங்களை கூட நம்ம என்ன செய்யறோம், சேர்த்து அதோடு இணைத்து நாம் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுறா, இன்றைக்கு உண்மையை மாத்திரம் பேசு என்று சொல்லி, நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னார் நீ உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி நமக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது இந்த உண்மை. இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த மகிமை டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுது, உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், உங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மை இருக்க வேண்டும், உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும். அந்த உள்ளத்திலே உண்மை இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மை வெளியே வரும் இல்லையா? பாருங்க, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கின்றார். என்னுடைய பிள்ளை வாயிலிருந்து உண்மை வருகிறதா, அல்லது என்னுடைய பிள்ளையுடைய வாயிலிருந்து சில தவறான காரியங்கள் பொய் வருகிறதா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மையோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் ஆண்டவர்கள் நாளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட ஆண்டவர் நாங்கள் சிந்தித்த செய்தியின்படி எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மை இருக்க, என்னுடைய செய்திகளிலே உண்மை இருக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய
வாயிலே உண்மை எப்போதும் நிறைந்திருக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எங்களுக்கு ஒருவேளை தண்டனை கிடைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் கூட நாங்கள் உண்மையே பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. எங்களுடைய வாயிலே எப்போதும் உண்மை காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் அநேக வேளைகளே தவறி விடுகிறோம்ப்பா. நீங்க எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. உண்மையோடு நடக்க எங்களுக்கு பலன் தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.